காவேரிய விஜய் அவங்க ஏற்கனவே தங்கியிருந்த போர்ஷனுக்கே கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த இடம் ரொம்பவே குப்பையா இருக்கிறத பார்த்துட்டு காவேரிய ஒரு வேலை கூட செய்ய விடாம அவங்களே அந்த ரூம் எல்லாம் ஒதுங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா காவேரிய இங்க தங்கன்னு தாங்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தை வயிற்றுல இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல உடனே காவேரி, அப்பனா நீங்க எனக்காக இது எதையும் பண்ணல, குழந்தைக்காக தான் பண்றீங்க. அம்மா கிட்ட கூட குழந்தைலாம் ஒரு சாக்குதான், நீங்க எனக்காக தான் என் கூட வரணும்னு நினைக்கிறீங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க இப்ப பண்றத பார்த்தா ஒண்ணுமே சரியில்லையே அப்படின்னு சொல்ல உடனே விஜயும், இங்க பாரு அப்படிலாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு நீ தான் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தன்னோட அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி காவேரியும் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லி காட்டி, எங்கன்னா கான்ட்ராக்ட் விஷயத்தால நம்ம பிரிஞ்சிருவோணும்னு பயந்தேன், அதனாலதான் வெண்ணிலாவோட விஷயத்த எடுத்து சொல்லி சொல்லி உங்களை நிறைய தடவை கஷ்டமும் படுத்திருக்கேன். ஆனா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க இல்லாம என்னால இருக்க முடியாதுன்றத கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல உடனே விஜயும், ஆமா இத இப்ப சொல்லு, ஆனா இதுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லாம எனக்கு நல்ல குழப்பத்தையே தந்துகிட்டு இருந்தேன்னு சொல்ல. ஆனா விஜயும் இப்படி பேசத்தை கேட்ட காவேரி, இங்க பாருங்கங்க, எனக்கு கூட என்னோட குடும்பம் முக்கியம்னு தோணுச்சுதான், இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் ஒரு கட்டத்துல பேசாம அவங்க கிட்ட சொல்லிட்டு உங்க கூடயே வந்துடலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த நேரமா பார்த்துதான் பாட்டியும் உங்க சித்தியும் வந்து என்னோட மனசையே மாத்திட்டாங்கன்னு சொல்ல உடனே விஜயும், இப்போ அதை பத்தி பேச வேண்டான்னு அந்த டாக்கை அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா அவங்க லவபுல்லா நைட்டு ஃபுல்லா அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காலையில எழுந்திரிச்சு சாரதா கூடயும் அவங்களோட ஃபேமிலி கூடயும் விஜய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க தாத்தாவும் பாட்டியும் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே காவேரி, வாங்க தாத்தா வாங்க பாட்டின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப வந்த தாத்தாவும், ஏமா இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சான்னு கேட்க உடனே அங்கிருந்த சாரதாவோட அத்தையும், ஆமா இவ இப்படி ஒரு விஷயத்த மறைப்பான்னு நாங்க கனவுல கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல. ஆனா விஜயோட பாட்டியும், நீ ஏன் காவேரி இப்படி பண்ண, நாங்க விஜய்க்கு நீ டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு பத்திரத்துல சைன் வாங்க வந்திருந்தப்போ இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இவ்வளோ விஷயம் தப்பா நடந்திருக்குமா? அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நாங்க எத்தனை தடவை உங்ககிட்ட வந்து பேச வந்தோம், அப்போ ஒரு தடவை இதை பத்தி சொல்லியிருந்தா நாங்க ஏன் நீ பணத்துக்காக அவன் கூட இருக்க போறோம்லாம் நினைக்க போறோம்னு சொல்ல. ஆனா காவேரியும் தயக்கத்தோட நின்றுக்கிட்டு இருக்க. உடனே தாத்தாவோ கல்யாணிய சமாதானப்படுத்திட்டு, காவேரி இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையில இத உங்க பாட்டி தான் உனக்காக பார்த்து பார்த்து வாங்கினான்னு சொல்ல உடனே பாட்டியும், ஆமா பார்த்து பார்த்து தான் வாங்கினா, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இது எல்லாத்தையும் இவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா கொடுக்கலாம்னு நினைச்சேன், நீங்க தான் அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. உடனே தாத்தாவும் சரி விடு அப்படின்னு சொல்ல, பாட்டி நாங்க இவங்க 2 பேரையுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்தோம், கூட்டிட்டு போகலாமான்னு கேட்க சாரதாவும், இதுக்கு மேல நான் இந்த விஷயத்துல தலையிட மாட்டேன், நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. தாத்தாவும், காவேரி என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா, வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே காவேரியும் ரொம்பவே யோசனையோட சரி நான் வரேன்னு அவங்களோட துணி எடுக்க போக, ஆனா விஜயும் அவங்கள தடுத்து நிறுத்திட்டு, தாத்தா பாட்டி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள தனியா கூட்டிட்டு போயிட்டு, நான் கொஞ்ச நாள் எங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அங்க வரலன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு தாத்தா பாட்டி செம்ம ஷாக்கோட விஜயை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், விஜய் சொத்து வேண்டான்னு எடுத்த முடிவில் உறுதியாக இருக்காங்களா, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா? விஜய் எடுத்த இந்த முடிவை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.